வணக்கம் என் அன்பு குழந்தைகளே, வாருங்கள் இன்றைய திருக்குறள் கற்போம். அதிகாரம் 24. புகழ். ஈதல் இசைபட வாழ்தல், அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. விளக்கம். வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழுண்டாக வாழ வேண்டும். அப்புகழல்லாமல் உயிர்க்கு ஊதியமானது வேறொன்றுமில்லை. குறள் 232. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈபார் மேல் நிற்கும் புகழ். விளக்கம். புகழ்ந்து சொல்கின்றவர் சொல்பவை எல்லாம் வறுமையால் இறப்பவர்க்கு ஒரு பொருள் கொடுத்து உதவுகின்றவரின் மேல் நிற்கின்ற புகழே ஆகும். குறள் 233. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்றில். விளக்கம். உயர்ந்த புகழல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்க வல்லது வேறொன்றுமில்லை. குறள் 234. நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேழ் உலகு. விளக்கம். நில உலகின் எல்லையில் நெடுங்காலம் நிற்கவல்ல புகழை செய்தால் வானுலகம் அவ்வாறு புகழ் செய்தாரை போற்றுமே அல்லாமல் தேவரை போற்றாது. குறள் 235. நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது. விளக்கம். புகழ் உடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. குறள் 236. தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. விளக்கம். ஒரு துறையில் முற்பட்டு தோன்றுவதானால் புகழொடு தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவர் அங்கு தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பது நல்லது. குறள் 237. புகழ்பட வாழாதார் தன் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன். விளக்கம். தமக்கு புகழ் உண்டாகுமாறு வாழ முடியாதவர் தம்மைத்தாம் நொந்து கொள்ளாமல் தம்மை இகழ்கின்றவரை நொந்து கொள்ள காரணம் என்ன. குறள் 238. வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறா ஆவிடின். விளக்கம். தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாவிட்டால் உலகத்தார் எல்லார்க்கும் அத்தகைய வாழ்க்கை பழி என்று சொல்லுவர். குறள் 239. வசையிலா வன் பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். விளக்கம். புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். குறள் 240. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழாதவரே வாழாதவர். விளக்கம். தாம் வாழும் வாழ்க்கையில் பழி உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழ்கின்றவர், புகழ் உண்டாகாமல் வாழ்கின்றவரே உயிர் வாழாதவர். அடுத்த வீடியோவில் இன்னும் திருக்குறள் கற்றுக்கொள்வோம். நன்றி. மீண்டும் வருக.